Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, exercise 1.2 fifth sum. On the set of natural numbers, let R be the relation defined by A or B if 2A plus 3B is equal to 30. Write down the relation by listing all the pairs, check whether it is reflexive, symmetric, transitive, equivalence. ஒரு set of natural numbers இருக்குது. அதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கண்டிஷனில் வர A and B உடைய வேல்யூஸ் வந்து இந்த ரிலேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த ரிலேஷனாக இருக்கும், இந்த ரிலேஷனுடைய ஒரு பங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ரிலேஷனையும் கண்டுபிடிச்சி அது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸாக இருக்குதான்னு உள்ளதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். 2A + 3B = 30 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா B உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 30 - 2A, 30 - 2A. ஸோ B பார்த்தீங்கன்னா 30 - 2A/3. B = 30 - 2A/3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இந்த ரிலேஷன் எப்படி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் கிடையாது 0. ஸோ அப்போ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ 1 2 எந்த நம்பர் வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த 2 × dash = 30 வரும். 2 × dash = 30 வரும். பார்த்தீங்கன்னா 15 உடைய வேல்யூ 2 15s are 30. இப்போ 30 அது ஏன் நான் வந்து இதை போடக்கூடாது இப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த 15 நீங்கள் ஏக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 30 வந்து வந்துடும். 2A 30 ஆயிரம். 30 - 30 வந்து 0. 0/3 என்னது? 0 தான். ஸோ 0 என்பது ஒரு நேச்சுரல் நம்பரே கிடையாது. ஸோ அப்போ அந்த செட்டை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது நம்ம 1லேருந்து 14 வரைக்கும் உள்ள வேல்யூஸை மட்டும்தான் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்? சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ 1லேருந்து 14 வரைக்கும் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம ஏல வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இதுலேயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவா வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பராக வராது. என்னவா வரும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், ரேஷனல் நம்பராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் 1லேருந்து. ஸோ 2 × 1 2 வரும். 30 - 2 வந்து பார்த்தீங்கன்னா 28. 28 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அடுத்து 2 போட்டு பார்க்கணும். 2 போட்டு பார்த்தீங்கன்னா 30 - 4 = 26. ஸோ அப்படி 2 குறைஞ்சி வரும். ஸோ அப்போ 2வும் போட முடியாது. அப்போ நம்ம A = 3 போடலாம். 3 போட்டிங்கன்னா 3 3s are 2 3s are 6. 30 - 6 பார்த்தீங்கன்னா 24 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வரும். அதே எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த 2 வேல்யூஸுமே வராது. 3 டேபிள்ஸ் படி தான் வரப்போகுது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்தது அதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது அதனுடைய டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்காது. டிஸ்டன்ஸ்னால் என்னது? இப்போ 1 2 நம்ம வந்து இல்லை 3 இருக்குது. அடுத்து 4 5 இருக்காது, 6 இருக்கும். 7 8 இருக்காது, 9 இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அதாவது 2 நம்பராக விட்டு வரும். அதுதான் கண்டிஷன். அப்போ 6 வரும், 9 வரும், 12 வரும். 15 போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 15 போட முடியாது. 14 கீழே உள்ள நம்பர்ஸ் தான் வரும். 14 அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதனால் 12 வரைக்கும் வரும். இந்த 4 நம்பர்ஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது பதிலாக ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் எடுத்து இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சி ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த சம்மில் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம A = 1 போட்டிங்கன்னா 3 போட்டிங்கன்னா 1 போட்டால் உங்களுக்கு வேல்யூ வராது. ஸோ அதனால் நம்ம 3 போடலாம். ஸோ 3 போட்டிங்கன்னா 30 - 2 × 3/3 which is equal to 30 - இப்போ நான் ஏயோட வேல்யூ வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். ஏக்கு மேலே 3 இருக்குது. அப்போ 30 - 2 3s are 6/3 அதாவது 24/3. இது பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். 8 அப்போ 3,8 தான் அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் ஒரு பார்ட். இப்போ அடுத்தது A = 6 போடலாம். ஸோ 30 - 2 × 6 பார்த்தீங்கன்னா 30 - 12 போடுங்க. ஸோ 12 பார்த்தீங்கன்னா /3. ஸோ 30 - 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. 18/3 18 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆன்சர் 6 6 3s are தான் 18. ஸோ 6 வரும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் வச்சு எழுதும் 6,6. ஸோ அது இந்த ரிலேஷன் எப்படி எழுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதையும் இது ஃபஸ்ட்டு அண்ட் வேறு ஆன்சர் தான் B, அதோட ஆன்சர் 8. அதுதான் ரெண்டாவது எழுதும். ஸோ 3,8 இது 6,6. இப்போ A = 9 இதே போல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 30 - 2 × 9/3. ஸோ அப்போ 30 - 2 9s are 18/3. திஸ் இஸ் ஈக்குவல் டு 12/3. இது பார்த்தீங்கன்னா 4. அப்போ 9,4 வந்திருக்கு. இப்போ A = 12 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 30 - 2 × 12/3.
ஸோ 30 minus 24 30 minus 24 by 3 is 6 by 3 வரும். 30 minus 24 6 தானே. ஸோ 6 by 3 is equal to 2. அப்போ 12, 2. ஸோ இந்த 4 வேல்யூஸை தவிர வேறு எந்த வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு. 3, 8 6, 6 9, 4 12, 2. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா இங்கே 6, 6 இருக்குது. பட் நம்மளுக்கான நேச்சுரல் நம்பர் செட் வந்து நிறையவே இருக்குது. நேச்சுரல் நம்பர் செட் வந்து என்ன இருக்குது, நிறையவே இருக்குது. இங்கே நீங்கள் இந்த 3 ஏற்றுக்குங்களா, இந்த 3, 3 இங்கே இல்லை. ஒன்று இல்லைனாலும் அது என்ன கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், கொடுத்துருக்க செட் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அதில் இந்த நம்பர் வரைக்கும் எடுத்துக்கோங்களா, 1 to 14 வரைக்கும். ஏன்னா அது நேச்சுரல் நம்பர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கொடுத்துருக்கனால இந்த எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எடுக்க முடியாது. ஸோ இந்த 1 to 14 வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸில் இந்த 4 நம்பர்ஸும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களா. இப்போ இந்த 3 வச்சு உள்ள ரிலேஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 3, 3 எங்கே இல்லை, 9, 9 இல்லை, 12, 12 இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாதனால நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 3 நாட் ரிலேட்டட், 3 வந்து 3க்கு சேம் பேராக இல்லை. அப்புறம் 8 ரிலேட்டட் வந்து 8ம் இல்லை. 8னா இந்த இதை வச்சு வரும். ஸோ அது 8ம் இல்லை. 6, 6 மட்டும்தான் இருக்குது. வேறு 3 வச்சு இல்லை, 9 வச்சு இல்லை, 12 வச்சு இல்லை, 2 வச்சு இல்லை, இதை வச்சுமே இல்லை. ஸோ ரிஃப்ளெக்சிவ் வந்து என்னவாகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சேம் பேரா எலமெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் அந்த இது 4 வச்சு மாதிரி இருக்கணும், அந்த 4 வச்சு கூட இதில் இல்லை. ஸோ அதனால இது சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இப்போ சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா A related to B implies B related to A. ஒன்று எடுத்திங்கன்னா அதுக்கு உல்ட்டாவும் இருக்கணும். ஸோ அதுதான் சிமெட்ரிக்குடைய ரூலு. இப்போ 3, 8 எடுத்துக்கோங்களா, தெர் இஸ் நோ 8, 3. 8, 3 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 8, 3 வரல நம்மளுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இட் இஸ் நாட் சிமெட்ரிக்குன்னு. இது மட்டும் இல்லை, வேறு வேல்யூஸே எடுத்து பார்க்கலாம். லைக் அந்த 12, 2 எடுத்து பாருங்கள், 2, 12 இருக்காது. 9, 4 எடுத்து பாருங்கள், 4, 9 அங்கே இல்லை. ஸோ சிமெட்ரிக்கும் வராது. தேர்டு ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 3, 8 எடுத்துக்கலாம். நல்ல கவனிங்க, ட்ரான்சிட்டிவ்க்கு வேறு மாதிரி வரும். 3, 8 பாருங்கள் 8, சம்திங் இருக்கணும், அது இல்லை. 6, 6 எடுக்க முடியாது ட்ரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும். 9, 4க்கு 4, சம்திங் இல்லை. 12, 2க்கு 2, சம்திங் இல்லை. அப்போது ரிலேஷன் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் A related to B, B related to C implies A related to C-வாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கண்டிஷன். பட் இந்த கண்டிஷன்ஸில் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். நெகட்டிவ் ரூல் ஆஃப் ட்ரான்சிட்டிவ். இது இருக்குது பட் இது இல்லை, இது நம்மளுக்கு அப்போ என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. அப்போ அது என்னது, ட்ரான்சிட்டிவ் தான், அவ்வளோதான். ஸோ ட்ரான்சிட்டிவ் ஓகேவாக இருக்குது. பட் சிமெட்ரிக் அண்டு ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகலை. ஈக்குவலன்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். இஸ் சேம் ரைட், ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. சிமெட்ரிக் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் வந்து ஓகே ஆகலை. இந்த 3 ஓகே ஆனால் மட்டும்தான் ஈக்குவலன்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.